300 போது நம் தமிழ்நாட்டினுடைய அசம்பிளியினுடைய ஸ்ட்ரெங்க். இது ஒரு மாபெரும் திருப்பம். இந்திய அரசியலில் விமென்ஸ் பெண்களுக்கு ஒரு ஒதுக்கீடு என்பது அதிரடி திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்தில் பெண்கள் எம்பி அதிகமாயிடுவார்கள். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு பெண்மணி, நிதி அமைச்சர் ஒரு பெண்மணி. நரேந்திர மோடியிடம் பாஜகவிடம் அதிக பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாநில கட்சிகளான திமுக மற்றும் அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்சி, மம்தா பானர்ஜிக்கெல்லாம் இருக்குமா இருக்காதா தெரியாது. வி நாராயணசாமியை தொங்கல்ல விட்டாங்களே சார், பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் இருந்தவரை. அது பற்றி வி நாராயணசாமியுடைய தொண்டர்கள் மத்திய காங்கிரஸ் ஆபீஸ் முன்னதாக மாபெரும் போராட்டத்தை நடத்த நாளை பலர் புதுச்சேரியிலிருந்து வர இருக்கிறார்கள். சு வெங்கடேசன் வெறும் பப்ளிசிட்டி ஆளுங்க, அவருக்கு பேரு வேற ஒண்ணுமே கிடையாது. தொகுதிக்கு செய்கிறாரா இல்லையா தெரியல. சு வெங்கடேசன் தோற்கடிக்கப்படுவார் மதுரை மக்களால். காரணம் என்ன என்று கேட்டால் வெறும் பப்ளிசிட்டி. இந்திரா ஹேங் சுப்பா என்று பெயர் அவருக்கு. அந்த சிக்கிம் எம்பி 12 நிமிஷம் பேசினார். அது பேசினுடைய தாற்பயம் சிக்கிமினுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் சொன்னாரு. முதல் முறையாக சபாநாயகர் அவர்கள் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு 12 நிமிஷம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலிருந்து 12 புது எம்பிக்கள். அவர்கள் என்ன பேசினார்கள் சொல்லுங்க பார்ப்போம். பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஊடகங்கள் யாருமே எடுக்காத ஒரு முயற்சியை நம்ம பேசு தமிழா பேசி சேனல் எடுத்துட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எலெக்ஷன் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்ற நிகழ்ச்சியில டெல்லியில இருந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எப்படி பாக்குறாங்க, என்னென்ன எதிர்ப்புகள் வகுக்கிறாங்க அப்படின்றத அப் டு டேட் நம்ம கிட்ட டெல்லி ராஜகோபாலன் சார் நம்ம பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு மீண்டும் நம்மோட இணைந்திருக்கார்கள். சார் வணக்கம் சார். நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. இன்னைக்கு நிறைய தகவல் நீங்க பேச இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2029 இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா எவ்வளவு சீட் அதிகமாக போகுது சார். அப்புறம் அந்த 2023 இந்த உமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தாங்க 33%. இதெல்லாம் எப்படி சார் ஜாயின் ஆகி என்ன பண்ண போறாங்க சார் மத்திய அரசாங்கம்? பேசி தமிழா பேசி நேயர்களுக்கும், பிரணவ் நேயர்களுக்கும், ராஜ்வேல் நாகராஜ் நேயர்களுக்கெல்லாம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் இன்று ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோரி சொல்ல போறேன். நரேந்திர மோடியுடைய அதிரடி திட்டம். எதற்காக திடீரென்று 2029 சென்சஸ் இல்லாமல் 2011 சென்சஸை வச்சுன்னு பண்றதாங்களே, அதை வச்சுன்னுட்டு எதற்காக அது மாதிரி செய்ய வேண்டும் என்ற நிதியில் பார்த்தால் கண்டிப்பாக இது ஒரு அதிரடி திட்டமாகத்தான் இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய. தாங்கள் கேள்வி கேட்டீர்கள். 39 நாடாளுமன்றத்தை கொண்ட தமிழ்நாடு நாளை மறுநாள் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ லோக்சபால அமித்ஷா அவர்கள் புது உமன்ஸ் பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு போறாரு. அதுல என்ன முக்கியமா சொல்றாங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அனதர் 3 வருஷத்திலேயே தமிழகத்தில் இருந்து 39 எம்பிக்களுக்கு பதிலாக 50 எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு மாபெரும் அதிரடி திட்டம். இதன் மூலமாக பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க போகுதுங்க. இதுல உத்தரப்பிரதேசத்துல 120 சீட் ஆயிடும் 80லேருந்து. ஒவ்வொரு மாநிலத்துக்கு நான் ஒரு மேப் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை நம்ம நேரிடம் போட்டு காண்பிக்க வேண்டும். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 816 சீட்ஸ் மொத்தம் வரப்போகுது. அந்த 816 டிவைட் பண்ணீங்கன்னா இப்ப இருப்பது 543 இருக்கிறது. இப்போ அந்த மீதி எம்பிஸ்ல மாநில கட்சிகளுக்கு அந்த பெண் இருக்காங்களா? இல்லை. இப்ப பாருங்க, சமீபத்தில் நடக்கக்கூடிய அசம்பிளி தேர்தல் எல்லாம் 33% விமன்ஸ் ரிசர்வேஷன் இல்லை. தமிழ்நாட்டில இருந்து 4 பெண்மணிகள் இருக்காங்க, 5 பெண்மணிகள் இருக்காங்க. ஆனால் 16 பெண்மணிகள் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். மிக மிக முக்கியம். இதுதாங்க தாற்பயம். தமிழக சட்டமன்றம் 2031 நடந்ததுன்னா அதுக்கும் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு உமன் ரிசர்வேஷன் பில் இருக்கும். அதுலயும் இப்போ 234 இருக்குது. இந்த 20 சீட் எக்ஸ்ட்ரா இருந்து பாருங்க. 234 300 போது நம் தமிழ்நாட்டினுடைய அசம்பிளியினுடைய ஸ்ட்ரெங்க். இது ஒரு மாபெரும் திருப்பம். இந்திய அரசியலில் விமென்ஸ் பெண்களுக்கு ஒரு ஒதுக்கீடு என்பது அதிரடி திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிறார். இதன் மூலமாக
தமிழகத்தில் பெண்கள் எம்பி அதிகமாயிடுவார்கள். அது எதை குறிக்கிறது? திமுகவிற்கு அந்த மாதிரி 16 பேர் இருக்காங்களா? இல்ல. அதிமுக இருக்காங்களா? இல்ல. மாநில கட்சிகளுக்கு இருக்குதா? இல்ல. தேஜஸ்வி யாதவ்க்கு இருக்கா? இல்ல. அகிலேஷ் யாதவ்க்கு இருக்கா? இல்ல. உத்தவ் தாக்கரேக்கு இருக்கா? இல்ல. யாருமே 16% கொடுக்கறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. 33% வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. எனினும் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ அரசாங்கம் இந்த அதிரடி திட்டத்தை இந்த முறையே காரணம் என்டிஏக்கு ராஜ்யசபால ஃபுல் கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி இருக்குது. இந்த சட்ட திருத்தம் வந்தால் 2/3 3/2 ஓட்டு வந்தாகணும். இந்த திட்டத்திற்கு அலச வேண்டும் என்றால் மாநில கட்சிகளுடைய ஆதிக்கத்தை குறைப்பார்கள். ஒரு மேன் பார்ட்டி இருக்குதாங்க, அதுல எல்லாம் பெண் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்தார்களே ஆனால் அது மோதி பாருங்க, மம்தா பானர்ஜிக்கு அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் கேஜ்ரிவாலுக்கும் சிங்கிள் மேன் பார்ட்டி, நாட் லைக் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேல இருந்து பல பிரிஞ்சு போனா கூட இன்னும் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை. இந்த குடும்ப கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஸ்டோரி 1 எக்ஸ்ப்ளோசிவ் 2. அமித்ஷா சொல்லிட்டாரு, டெல்லிக்கு நேற்று 27 சீட், இன்னைக்கு காத்தால ஒரு 10 பேர் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து கேன்வஸ் பண்றதுக்கு, டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் ஒண்ணு அமித்ஷா கிட்டலாம். அமித்ஷா வீட்டுல இந்த பிரைவேட் செக்ரட்டரியே சொல்றாரு, தயவு செய்து இங்க கூட்டம் போடாதீங்க, பார்ட்டி ஆபீஸ் போயிடுங்க, நீங்க போய் நிதின் நபீனையும் நைனா நாகேந்திரனையும் பாருங்க அப்படின்னு. ஆனால் காங்கிரஸிலும் அதே மாதிரியான கூட்டம் வர ஆரம்பித்து விட்டது. 28 சீட் சொன்னாங்களே தவிர இதெல்லாம் ராகுல் காந்தி பார்க்க வேண்டும் என்று. ஆனால் ராகுல் காந்தி பார்ப்பதற்கு முன்னாக வரைத்து வரக்கூடிய போட்டி போட வேண்டும் என்று எண்ணக்கூடிய காங்கிரஸ்காரர்களும் டெல்லியில் வந்திருக்கிறார்கள். இது பிஜேபிக்கும் தலைவலி, காங்கிரஸுக்கும் தலைவலி. இப்ப மாணிக் தாக்கூரே மொத்தம் தன்னுடைய ஆதரவாளர்கள் 8 பேருக்கு சீட் வேணும்னு கேட்கிறாரு. 28ல 8 போயிடுச்சுன்னு வச்சுக்க, மீதி 20 தான் இருக்கும். தங்கபால் கேம்ப் 3 கேட்கிறாங்க, KS அழகிரி 2 கேட்கிறாங்க. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா பி சிதம்பரம் 4 கேட்கிறாரு. ஏன்னா அவருடைய கான்ஸ்டிட்யூன்சில வர 4 பேருக்குன்னு. இதையெல்லாம் ராகுல் காந்தி மனதில் வைத்துக் கொண்டு எந்தெந்த தொகுதிகளை மு.க. ஸ்டாலின் வழங்க இருக்கிறார் என்று தெரியாத நிலைமையில் கூட பல ஆஸ்பிரன்ஸ் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக மத்திய தலைமையை பார்க்க வேண்டும் என்று அமித்ஷா வீட்டிலும், ராஜ்நாத் சிங் வீட்டிலும், நிர்மலா சீதாராமன் வீட்டிலும் பல தமிழ் போட்டியாளர்கள் பாஜக தலைப்பிலிருந்து வந்து விட்டார்கள். அதே மாதிரி காங்கிரஸ்ல வந்திருக்காங்க. ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வந்தாச்சுங்க. இது ஒரு திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன் பொறுத்தமட்டில். மூன்றாவதாக, சற்று நேரத்திற்கு முன்னதாக சுப்ரீம் கோர்ட்ல ஆர்மி ஆபீசர்ஸுக்கு ஏன் ரிசர்வேஷன் இல்லை, விமன் ரிசர்வேஷன் இல்லை, ப்ரமோஷன் சரியில்லைன்னு ஒரு பெரிய குட்டு போட்டிருக்காங்க. இந்த 3த்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை ஏற்கனவே நரேந்திர மோடி செய்ததெல்லாம் ஒரு சந்திராயன் போச்சு மெத்த மேல அங்க இருக்கு சக்தியின் பேர் வச்சார். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு பெண்மணி, நிதி அமைச்சர் ஒரு பெண்மணி. நரேந்திர மோடியிடம் பாஜகவிடம் அதிக பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாநில கட்சிகளான திமுக மற்றும் அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்சி, மம்தா பானர்ஜிக்கெல்லாம் இருக்குமா இருக்காதா தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விமென்ஸ் எம்பவர்மெண்ட் நரேந்திர மோடி கொடுத்ததால் இது ஒரு பெரிய திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். 2023 கொண்டு வந்த விமன் ரிசர்வேஷன் பில் எந்த எலெக்ஷன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் சார்? 2029 இருந்து பண்ண போறாங்க. 2029 இருந்து பண்ண போறாங்க. 2029 இருந்து அமலுக்கு வந்துவிடும். அதற்கான ஏற்பாடுகளை எலெக்ஷன் கமிஷன் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 2 வருஷம். இது ஒரு பெரிய அதிரடி திட்டம். இது மாநில கட்சிகளை குறிவைத்துத்தான் நரேந்திர மோடி அடிக்கிறாரோ என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. 2029 இருந்து லோக்சபாவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 39 இதுகளை எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது 59 ஆக போகுது. 20 பேர் அதிகமா போறாங்க. வாட் டஸ் இட் மீன்? 59ன்னா மீதி அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்க நம்பர் 20ல 16 விமன் எம்பிஸ் வரக்கூடும். அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா 33%னா 14 எம்பி எங்க எல்லாத்தையும் யூனிஃபார்மா பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், வரைபடம், அதை போட்டு காண்பிக்கும் நம்ம நேயர்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஜி.கே. வாசன் அமித்ஷாவிடம் இன்று காலை தொலைபேசியில் பேசினார். தனக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று போன் மூலம் தெரிவித்தார். பியூஷ் கோயலுக்கும் நன்றி தெரிவித்தார். எவ்வளவு சீட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நாளை அறிவிப்பார் என்று தெரிகிறது டெல்லியில். இது நடுவுல பிரணவ் வி. நாராயணசாமியை தொங்கல்ல விட்டாங்களே சார், பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் இருந்தவரை. அது பற்றி வி. நாராயணசாமியுடைய தொண்டர்கள் மத்திய காங்கிரஸ் ஆபீஸ் முன்னதாக
மாபெரும் போராட்டத்தை நடத்த நாளை பலர் புதுச்சேரியிலிருந்து வர இருக்கிறார்கள். இப்ப நாமினேஷன் கிடையாது, ஏ ஃபார்மும் கிடையாது. ஆக மொத்தம் அவர் செய்தது ஒரு மாபெரும் ஒரு தவறு. வி நாராயணசாமி காங்கிரசுக்காக பாடுபட்ட பலரில் ஒருவர். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எதற்காக இந்த மாதிரியான ஒரு சில்மஷத்தை ராகுல் காந்தி பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள் பலர். ஒரு புதிய திருப்பம் வி நாராயணசுவாமிக்கு கண்டிப்பாக அது பெரிய இடியாகத்தான் இருக்கும். சரி, இப்போ பாராளுமன்றத்துல மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் பில் வரப்போகுதுங்களா? சட்டமன்றத்திலயும் இது வருங்களா? சட்டமன்றம் வந்த பிறகு வரப்போகுது நிச்சயம். ஏன்னா யூனிஃபார்மா பண்றாங்களே, பாராளுமன்றத்துக்கு பண்ணிட்டு ஒரு எம்பிக்கு 6 எம்எல்ஏங்க, ஒரு எம்பிக்கு 6 எம்எல்ஏ. இப்ப தமிழ்நாட்டுல 50 எம்பின்னா 300 எம்எல்ஏ, இப்ப 234 இருக்குது. ஆக மொத்தம் 66 எம்எல்ஏக்கள் அதிகமாக பெண்மணிகள் வந்து விடுவார்கள். அப்ப விமன் டாமினேஷன் நிறைய இருக்கும், 33% இருக்கும். இப்ப யங் எம்பிஸ் பத்தி ஒரு விஷயம் போட்டிருந்தீங்களா சார்? அதற்கு முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் 2 தமிழர்களுக்கு டிஜிபி பதவி உதவி யோகி ஆதித்யநாத் கொடுத்தார். இருவரில் ஒருவர் மாநில காவல்துறைக்கு தலைமையேற்க வாய்ப்பு. அதாவது ஒரு தமிழ்காரன் உத்தரப்பிரதேசத்துல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா வரானா எவ்வளவு பெருசு. நிறைய மாநிலத்தில் வந்திருக்காங்க, இது புதுசு கிடையாது. இருந்தாலும் தமிழகத்தில் எப்படி அதிகமான ஐபிஎஸ் ஆபீசர்கள் இருக்கிறாரோ இந்த தேர்தல் சமயத்தில் ஏன் சொல்றேன்னு வச்சுங்க, இந்த வட இந்திய தென்னிந்தியா பிரச்சனைகள் இங்கு வர ஆரம்பித்து விட்டது. தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய பல ஐபிஎஸ் ஆபீசர்களிடையே அங்கே ரிசர்வேஷன் வந்துடுச்சு. அங்கேயும் நிறைய உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார்காரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஏன்னா இப்போ அனைத்து வரக்கூடிய புது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கூட ஒரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண்மணி தானே வரக்கூடிய அந்த ஒருவேளை வந்துட்டாங்கன்னா மேடம் அகர்வால். ஸோ தேர்ஃபோர் இது ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வர இருக்கிறது. அரசியலிலே ஒரு மாறுதலைத்தான் கொண்டு வரைக்கிறது. பாராளுமன்றத்துல தமிழக எம்பிக்களோட பாத்தீங்கன்னா சிக்கிம் எம்பிக்களுக்கு நிறைய நேரம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அது என்ன சார் பின்னணி என்ன என்று கேட்டால், கொஸ்டின் அவர் முடிந்தவுடன் 0 அவர் இருக்கும். தமிழக எம்பிக்கள் 0 அவரில் வெறும் கோமாளித்தனமும் ஏமாளித்தனமும் செய்கிறார்களே தவிர தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 39 எம்பிக்கள் ஒரு நாகரிகமாக பழகுது கிடையாது. மாணிக் தாக்கூர் பெஞ்ச் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடுறாரு, அதை பார்த்து ரசிக்கிறார் ராகுல் காந்தி. ஜோதிமணி என்னன்னா பிரைம் மினிஸ்டர் அடிக்க போறாங்க. இதுக்கு அவங்க தமிழ்நாடு எம்பிக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் காங்கிரசிற்கு பலத்த மூக்கடிப்பட்டது. 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் இதே மாணிக் தாக்கூர் எத்தனை கெஞ்சினார் பாருங்க. எவ்வளவு ரீஅட்மிட் பண்ணுட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரேக்ஃபாஸ்ட் இன்விடேஷன் கொடுத்தான்னா ஐ எம் சஸ்பெண்டட் எம்பி, எனக்கு எதுக்கு இன்விடேஷன் விட்டு மாணிக் தாக்கூர் கேட்கிறாரு, ஜோதிமணி கேட்கறாங்க, சுதா கேட்கறாங்க, அந்த வெங்கடேசன் சு வெங்கடேசன் வெறும் பப்ளிசிட்டி ஆளுங்க. அவருக்கு பேரு வேற ஒண்ணுமே கிடையாது. தொகுதிக்கு செய்யறாரா இல்லையா தெரியல. என்ன அவரும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி 5 சீட்டு வாங்கிட்டு போனாங்களா? லோக்சபால சு வெங்கடேசன் தோற்கடிக்கப்படுவார் முதலி மக்களால். காரணம் என்ன என்று கேட்டால் வெறும் பப்ளிசிட்டி, பேச்சு இருக்க தவிர ஆக்ஷன்ல ஒண்ணுமே கிடையாது. ஆக மொத்தம் 39 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய திமுக அலையன்ஸ் எம்பிக்கள் 8 கோடி தமிழர்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற வெள்ளை அறிக்கை முதலமைச்சர் இந்த தேர்தலின் போது வளர வேண்டும். காரணம் எம்எல்ஏ தான் எம்பியை தேர்ந்தெடுக்கிறாங்க என்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் தாங்கள் கேள்வி கேட்டீர்கள், லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த காங்கிரஸ் பெரிய மூக்கடிப்பட்டது, வாக் அவுட் பண்ணாங்க. எதற்காக ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. அது they don't want a division, நம்பர் வந்துடும் பயந்தாங்க. ஆனால் அதற்கு மறுநாள் ஓம் பிர்லா காங்கிரஸ்காரங்களை வாழெல்லாம் ஒட்ட அடிச்சுட்டார். பார்லிமெண்ட் உள்ள பெரிய பேனர்லாம் கொண்டு வந்தாங்க. இதே ஜோதிமணி எவ்வளவு கொண்டு வந்தாங்க பாருங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி பிரதமரை கொல்லுவதற்காக முயற்சி செய்த காங்கிரஸ் எம்பிக்கள், பெண் எம்பிக்கள் யார் அனுப்பிச்சாங்கலாம் கூட கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த பின்னணியில் கண்டிப்பாக ஒரு சிக்கிம் எம்பி திங்கட்கிழமை காலையில் இந்திரா ஹேங் சுப்பா என்று பெயர் அவருக்கு, அந்த சிக்கிம் எம்பி 12 நிமிஷம் பேசினார். அது பேசினுடைய தாற்பயம் சிக்கிமினுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் சொன்னாரு. முதல் முறையாக சபாநாயகர் அவர்கள் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு 12 நிமிஷம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலிருந்து 12 புது எம்பிக்கள் அவர்கள் என்ன பேசினார்கள் சொல்லுங்க பார்ப்போம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய புது எம்பிக்களை எல்லாம் பேசுவதற்கு கனிமொழி அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பேசு தமிழா பேசு மூலமாக ஒரு வேண்டுகோள் ராஜகோபால். என்ன தமிழ்நாடு இருட்டடிக்கப்படுகிறது மத்திய பாராளுமன்றத்தில்.
தயவு செய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் உங்க எம்பி என்ன செஞ்சாலும் கேட்டுட்டு ஓட்டு போட சொல்லுங்க. தமிழக தேர்தலில் இங்க வந்துட்டு வரக்கூடிய எம்பிக்கள் ஒத்துருமே ஒண்ணு செய்யறது கிடையாது சார். இந்த முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் செய்வது அனைத்தும் ஒரு நெகட்டிவாவே இருக்காரு. தமிழகம் சென்ட்ரல் மெட்ராஸ்க்கு என்ன வந்தது? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி டிஆர் பாலு ஒதுங்கிட்டார் தன்னுடைய மகனுக்கு மந்திரி பதவி கிடைச்சிட்டு. ஆனா கனிமொழி இஷ்டமே கிடையாது. அந்த கனிமொழி அம்மா சுப்ரியா சூலையோட அங்க ஹர்சிமரத்தின் கவர்னர் சுக்வீர் சிங் பாதருடைய ஒய்ஃபோட பிரகாஷ் சிங் பாதருடைய மருமகளோட குற்றாங்களை தவிர she is also not contributing much. ஃபாரின்லாம் போயிட்டு வராங்க. பட் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, தூத்துக்குடிக்கு என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல ஒவ்வொரு ஓட்டரும் தங்களுடைய எம்பியை பார்த்து கேட்க வேண்டும். எம்எல்ஏக்கா என்ன செய்வீர்கள், எம்பிக்கா என்ன செய்தீர்கள். ஆனால் பேச்சு தமிழா பேசி நேயர்கள் மூலமாக ஒரே ஒரு வேண்டுகோள் திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு. நாளை நமதே 40 நமதே என்று சொன்னீர்களே, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, 40 எம்பிக்களுடைய பங்கீடு லோக்சபால என்ன டிமாண்ட் பண்ணாங்க? இவர் எழுதி கொடுத்திருக்காரு. 140 ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. யாரு? மு.க. ஸ்டாலின் பிரதமரிடம். அதையெல்லாம் ஏன் பாராளுமன்றத்தில் பிரதிபலிப்பது கிடையாது? வைகோத்தர் நன்னா பண்ணாங்க ராஜ்யசபால, அவர் எடுத்துட்டாங்க. அன்புமணி நன்னா பண்றாரு ராஜ்யசபால, அவர் இப்ப வந்துட்டார் திருப்பியும். ஆனா லோக்சபால கார்த்திக் சிதம்பரம் ஓரிரு எம்பிக்கள் செய்கிறார்கள். மீதி எம்பி எல்லாருமே நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். பாஜகவை எதிர்ப்பதற்காக எம்பிக்களை தேர்ந்தெடுத்தார்கள் 8 கோடி தமிழ் மக்கள். தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்பதை பற்றி கேட்பேன். இது விஜய் தான் கேட்டுட்டு இருக்காரு, தமிழ் வெற்றி கழக விஜய். எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா திமுக தூங்குகிறது நாடாளுமன்றத்தில் என்று சொல்லி நாளை காலை 11 மணிக்கு மீண்டும். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.